இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது May 4th சண்டே நமக்கு கிடச்ச 1500 மெம்பர்ஸ்க்கான ஆர்டர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பவும் போல் டேங்க் வந்து வெல்கம் ட்ரிங்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அதை போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான எல்லா சாமான்களையும் ஒன்று ஒன்றா வாங்க ஆரம்பித்தோம். இஞ்சி, பூண்டு, அரிசி அண்ட் பால்கோவா, பிரெட், ஸ்வீட், நட்ஸு, எண்ணெய் எல்லாமே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து சன்ரிச் ஆயில் இல்லை கோல்ட் வினர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிராண்டை விட பிராண்ட் குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ரொம்ப பிலீவ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து அதே மாதிரி ஆர்கேஜி நெய் தான் யூஸ் பண்ணுவோம். இந்தியா கேட் கிளாசிக் அரிசி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிராண்டில் வந்து குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. ஸோ இதுதான் வந்து என்னோடய பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் சன்ரிச் எங்கள் வீட்டில். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க கூப்பிட்டு இஞ்சியை க்ளீனாக வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வீட்டில் வந்து லிவிங் ரூமில் வந்து உலர வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூண்டெல்லாம் உரித்து கிட்டத்தட்ட 20 கிலோ பூண்டை வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். இது வந்து ரொம்ப ஹார்டான ப்ராசஸ் தான், பட் வீடு ஃபுல்லாக அந்த ஸ்மெல் அடிக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களையும் வந்து எங்கள் வீட்டில், அதாவது எங்கள் லிவிங் ரூமில் இருந்து மண்டபத்துக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வந்து போகிற அந்த சீன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்ட ட்ரை பண்ணது வந்து அந்த இந்தியா கேட் கிளாசிக் ரைஸோட அந்த பாக்ஸ் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த அரிசி பாக்ஸ் தான் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, ப்ரெட்டு, காய்கறிகள், பால்கோவா, நட்ஸு அண்ட் பிரியாணிக்கு, பிரெட் ஸ்வீட்டுக்கு தேவையான சைட்ஸு எல்லாமே வந்து வண்டியில் வந்து ஏறி போகுது. நாங்கள் 2 நாளாக தூங்காமல் கண் முழிச்சு வேலை பார்த்தா எல்லா திங்ஸையுமே வந்து பொறுப்பாக அசம்பிள் பண்ணி மண்டபத்துக்கு வந்து முன்னாடி நாள் ஈவினிங், அதாவது சாட்டர்டே ஈவினிங் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இலையில இருந்து, பேப்பர் ரோல்ஸில் இருந்து, வெல்கம் ட்ரிங்க்ஸ்க்கு கப்ஸில் இருந்து, எங்களுடைய பிராண்டோட அந்த மார்க்கெட்டிங் இதிலேருந்து எல்லாமே வந்து இதில் இன்க்ளூடட். ஏன்னா வந்து சும்மா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையும் பொறுப்பாக அசம்பிள் பண்ணி தான் இதை கொண்டு போக முடியும். உங்களில் நிறையா பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஸோ எப்படி குவாலிட்டியான பிரியாணி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வி என்ஷூர் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் போடுறத நம்ம வந்து யார்கிட்டையும் பொறுப்பு விடாமல் நாங்களே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 1.5. ஓகே, ஸோ 1 கிலோ ரைஸுக்கு 1.5 கிலோ சிக்கன் ஆர் மட்டன் எதுவாக இருந்தாலும் 1க்கு 1.5 தான் வந்து போடுவாங்க. பிகாஸ் குஸ்கா மட்டும் மிஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே நல்லா பீசஸ் வச்சு சாப்பிட்ற மாதிரி வி மேக் ஷுர் டு டூ இட் ஆல்வேஸ். வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 தான். அதுக்கு கம்மியாக வந்து யாராச்சும் கேட்டால் கூட நாங்கள் ஆர்டர்ஸ் எடுக்க மாட்டோம். பிகாஸ் சாப்பாட்டில் வந்து பீசஸ் இல்லை அப்படின்னா வந்து பிரியாணி சாப்பிட்றதே பீசஸ்க்காக தானே. ஸோ பீசஸ் இல்லைனா ஒருத்தர் எவ்வளோ கடுப்பாவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஸோ எப்போவுமே நம்ம பிரியாணியில் 1க்கு 1.5 தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஆர்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேமிலி, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துலையோ ஃபேமிலி கல்யாணத்துலையோ வந்து சாப்பிட்ட நெக்ஸ்ட் பேட்ச் தான் எங்களுக்கு கொடுக்குற ஆர்டர்ஸ் எல்லாமே. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மதுரைக்கு போயிருக்கோம், ராமேஸ்வரம் போயிருக்கோம், நிறைய லொக்கேஷன் போய் நாங்கள் சாப்பாடு செஞ்சுருக்கோம். பட் வி ஆர் பேஸ்ட் ஆன் சென்னை. நீங்கள் பார்க்குறது வந்து பிரியாணியை வந்து சட்டியிலேருந்து எடுத்து செகண்ட் ரைஸ்க்கு போடுறாங்க. ஸோ செகண்ட் ரைஸில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பீஸே இருக்காது. பட் யூ கேன் சி எவ்வளோ பீசஸ் அதில் போகுதுன்றதை நீங்களே பார்க்கலாம். ஸோ எதுலேயுமே நான் சொன்ன மாதிரி காம்ப்ரமைஸ் கிடையாது. ஸோ திஸ் இஸ் லைக் அ ஸ்மால் வீடியோ. நான் சாப்பிடும்போது எடுத்த ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியாக சாப்பிட்டாங்க அண்ட் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அண்ட் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சட்டி மிஞ்சி போயிடுச்சு. ஸோ இந்த சாப்பாடை நாங்கள் என்ன செஞ்சோன்னா, நாங்கள் எப்போவுமே பேக்கிங் மெட்டீரியல்ஸ் கேரி பண்ணுவோம். பிகாஸ் மிஞ்சி போச்சு அப்படின்னா வந்து அதை பத்திரமா வந்து அவங்கக்கிட்ட கொண்டு போய் சொந்தக்காரங்களுக்கோ இல்லை யாருக்கும் ஷேர் பண்ணி அவங்க கொடுக்கணும் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டவங்களுடைய மணி. ஸோ அவங்க 1500 மெம்பர்ஸ்க்கு கேட்டிருந்தாங்க. பட் அவங்க எஸ்டிமேட் பண்ண லெவலுக்கு வந்து க்ரௌட் வரலை. ஸோ ஒரு சட்டி சாப்பாடு மிஞ்சி போயிருந்தது. ஸோ அந்த சாப்பாடை வந்து அவங்களுக்கு பத்திரமா பேக் பண்ணி நாங்கள் கொடுத்தோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் நாங்களும் அலுமினியம் ஃபாயில்ஸ் எல்லாமே நாங்கள் எங்கள் பேக்கில் ரெடியாக வச்சுருப்போம். பிகாஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொந்த பந்தம் எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே அப்பப்போ அவங்க கையில் கொடுத்துட்டா அவங்க வீட்டுக்கு போய் நைட் அவங்களுக்கு சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சட்டி சோறையும் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக பக்கெட்லேயோ இல்லை அலுமினியம் ஃபாயில்ஸ்லேயோ பேக்கெட்ஸ்லையோ நாங்கள் வச்சுருந்த எல்லாத்தையுமே வந்து அவங்க ரிலேஷன் கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லி போகும்போது சாப்பாடு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி அதை அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் எல்லாருக்கும் நல்லபடியாக வந்து
அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பொண்ணு வீடு, மாப்பிள்ளை வீடு, அவங்க ரிலேஷன்ஸ், அவங்க நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து டிவைட் பண்ணி கொடுத்தாச்சு. பிகாஸ் வந்து இந்த இந்த சாப்பாடு இருக்கட்டும், இதை செஞ்ச அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக நம்மளோட கிளைண்ட்டோட தான். ஸோ அவர் எடுக்கிற டிசிஷன் தான். ஸோ அவர்கிட்ட கேட்டு நாங்கள் வந்து எல்லாருக்கும் யார் யாருக்கு அவர் எவ்வளோ சாப்பாடு கொடுக்க சொன்னாரோ எல்லாத்துக்குமே அவங்கவுங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நல்லபடியாக கொடுத்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து வேலை பார்க்குற அந்த ஸ்டாஃப், சப்ளை பாய்ஸ் இருப்பாங்க, அவங்க வயிறார சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே இலை எடுக்கிறவங்க, இந்த பாத்திரம் வந்து வாஷ் பண்ணுறவங்க, வாட்ச்மேன், இவங்க எல்லாருக்குமே வந்து யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்குலாம் கொடுத்தோம். அண்ட் ரொம்ப நெருங்கின சொந்தம் இல்லாமல் அக்வைட்டன்சஸ் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க கேட்குறதுக்கும் நாங்கள் கொடுத்தோம். பிகாஸ் இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து எடுத்து கொடுக்க முடியாது. பத்தாதான்ற சூழ்நிலைகள் நிறையா வாட்டி வரும். அப்போ நம்மளால் எடுக்க முடியாது யார் கேட்டாலும். பிகாஸ் பொண்ணு மாப்பிள்ளைக்கு லாஸ்ட் பேட்ச் வரைக்கும் இருக்கணும் சாப்பாடு. ஸோ இந்த மாதிரி வந்து சாப்பாடு மிஞ்சி போச்சு அப்படின்ற சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ அப்படி நடக்கும் பொழுது வந்து எல்லாருக்குமே போய் டிஸ்ட்ரிபியூட் நல்லபடியாக போய் சேரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கோலாக இருந்துச்சு. அண்ட் தேங்க் காட் இது வந்து மத்தியான ஆர்டராக இருந்துச்சு. நைட் ஆர்டராக இருந்திருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் எங்களுக்கு இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா கிளைமேட் அப்படியே சில்லுன்னு மாறிடுச்சு. ஜோனு மழை, நல்ல காற்று, அண்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லா பொருட்களையும் பத்திரமா போய் அந்தந்த ஓனர்ஸ் கிட்ட போய் பாத்திரம் அவங்கவுங்க கொடுக்குறது, வெஜிடேரியன் அவங்கவுங்க கிட்ட போய் சேர்க்குறது, இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது 8 மணி ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்கள் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.